ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். உன்னில் தொலைந்தேனடி கதையோட 9வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். நடிகை தன்ன ஆட்காட்டி விரலால் நிமிர்த்தி, இங்க பாருடி, உனக்கு நிச்சயம் முடியட்டும், கல்யாணம் மணமடை வரையும் சரி போகட்டும், ஆனா தாலி கட்டுறது இந்த மாமன் தான், உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன், புரியுதா? இதையும் என் மாமனார் கிட்ட போய் சொல்லு என மறுபடியும் அழுத்தி கூறியவன், இப்ப வா போகலாம், வந்த வேலை முடிஞ்சது என கூறி அவளை அவள் வீட்டில் விட்டுவிட்டு அலுவலகம் சென்றான். யாரு கூடமா வந்த? சங்கவியின் தந்தை வேதாச்சலம் கோலில் சோபாவில் காலின் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருந்தார். என் ஃப்ரெண்டுப்பா, தயங்கியபடியே கூறினாள் சங்கவி. நான் உன்னைய நம்புறேன், ஆனா நீ செய்து கொடுத்த சத்தியம், என் நம்பிக்கை, என்னோட மரியாதை எல்லாமே இப்ப உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலமே பொண்ணு பார்க்க வர்றாங்க, நினைவிருக்கட்டும் என கூறியவர் அங்கிருந்து சென்று விட்டார். சங்கவியை பொறுத்த மட்டில் தந்தைதான் உலகம். தாய் இறந்த பின் வேறுமணம் முடிக்காமல் சங்கவிக்காகவே வாழ்கிறார். அதனாலேயே அவர் எது சொன்னாலும் அவள் சரியென்றே சொல்லுவாள். ஆனால் இந்த திருமணம், ராஜா ரங்கம் பெரிய தொழிலதிபர் மற்றும் அரசியல்வாதி என்பதால் அவரின் செல்வாக்கை வைத்து தான் முன்னேறுவதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சங்கவியை பெண் பார்க்க வந்தது ஐசுவின் அண்ணன் விக்கி எனப்படும் விக்னேஸ்வரன் தான். பெண் பார்த்த உடனேயே பெண்ணை பிடித்து போய் திருமண தேதியும் குறித்திருந்தார்கள். விக்கி அவ்வளவு நல்லவன் இல்லை. விக்கி தன் தந்தையுடன் சேர்ந்து நாடகமாடி ஐசுவை அரவிந்திடமிருந்து பிரிக்க நல்லவன் போல் வேஷம் போட்டிருக்கும் துரோகி. அவனின் முகத்திரை எப்போது தெளியும்? இங்கே ஐசு தன் அண்ணன் திருமணத்தை அரவிந்திடம் கூறி தன்னால் அங்கு செல்ல முடியாமல் போனது எண்ணி வருந்திக் கொண்டிருக்க, ராஜாரங்கம் வீட்டில் இந்த திருமணத்தை வைத்து எப்படி ஐசுவை பிரிப்பது என திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர் ராஜாரங்கம் மற்றும் விக்கி. கீர்த்தி கௌதமின் மனைவியாகி இன்றுடன் 2 வாரங்கள் ஆகின்றன. இந்த 2 வாரத்தில் கீர்த்தி அந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவருடனும் நன்றாகவே பேச ஆரம்பித்திருந்தாள். கௌதமை தவிர. அவன் வெளியில் இருந்தாலே அவள் தன் அறைக்குள் போய் முடங்கிக் கொள்வாள். அவன் கண்முன் வருவது கூட இல்லை. அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் வைரவி கோவிலுக்கு சென்றிருந்தார். இனியனும் சங்கரேஸ்வரனும் அலுவலகத்திற்கு சென்றிருந்தனர். இனியா காலேஜ் சென்று இன்னும் வீடு வரவில்லை. கீர்த்தி மட்டுமே தனியாக வீட்டில் இருந்தாள். அன்று பார்த்து கோகிலாம்மா தன் மகளை பார்க்க சென்றிருந்தார். கௌதம் வளமைக்கு மாறாக இன்று கொஞ்சம் நேரத்துடனே வீடு வந்திருந்தான். வீட்டினுள் நுழைந்ததும் வீடு அமைதியாக இருக்க, வீட்டில் யாரும் இல்லை என தெரிந்து கொண்டவன், கோகிலாம்மா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாங்க என கூறி அப்படியே சோபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். கோகிலாம்மா ஊருக்கு சென்ற விடயம் கௌதமிற்கு தெரியாது. இன்று அவன் வேலை விடயமாக அலைந்தது. அதனுடன் அவன் மதிய உணவை கூட எடுக்கவில்லை. அசதியில் வந்தவனுக்கு நேரம் 4 மணியை கடந்திருக்கவும், சாப்பிட பிடிக்காமல் ஒரு கப் காஃபி குடித்தால் நன்றாக இருக்கும் என்று கோகிலாம்மாவிடம் காஃபி எடுத்து வர கூறியிருந்தான். அவன் காஃபி கேட்ட நேரம் கீர்த்தி சமையல் கட்டினுள் தான் நின்றிருந்தாள். அவன் கூறியது அவள் காதுகளில் கேட்கவே இல்லை. அவளும் காஃபி போட்டு கொண்டுதான் இருந்தாள். இவ்வளவு நேரம்தான் அவளும் ரூமுக்குள் முடங்கி கிடப்பது. அவளுக்கும் லேசாக தலைவலி போல் இருக்கவே, காஃபி ஒன்று குடித்தால் நன்றாக இருக்கும் என நினைத்து காஃபி போடுவதற்காக சமையல் கட்டுக்குள் வந்திருந்தாள். கோகிலாம்மா இருந்தால் அவரே தேவையானதை செய்து கொடுப்பார். அவர் இல்லை என தெரிந்து அவளே வந்து அடுப்பில் பாலை வைத்து காய்ச்சி கொண்டிருக்கும் போதுதான் கௌதம் வந்தது.
கௌதம் வந்த விடயம் அவளுக்கு உண்மையில் தெரியாது. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா என சினந்து கொண்டவன் எழுந்து டக்கின் செய்திருந்த ஷர்ட்டை வெளியில் எடுத்தபடியே சமையல் அறை வாசலுக்கு சென்றான். உள்ளே கீர்த்தி இருப்பதை பார்த்தவனுக்கு இன்னும் கோபம்தான் அதிகமானது. நான் இவ்வளவு நேரம் காட்டு கத்துறோம், இவ்வளவு திமிர் இருந்தா வாய மூடிட்டு நிப்பா என நினைத்தவன் அவளை தலை முதல் கால் வரை ஒரு கண்ணசைவில் பார்த்தான். லைட் வயலட் கலர் டாப், அதற்கு பொருந்தும் வகையில் வெள்ளை நிறத்தில் பிளாசோ பேண்டும் அணிந்திருந்தாள். சமையலறையில் நின்று பாலை காய்ச்சி கொண்டு நின்றவளுக்கு கௌதம் வாசலில் நிற்பது தெரியாது. உனக்கு என்னடி அவ்வளோ திமிரா என அவன் கத்தும் போதுதான் அவளும் ஐயோ அம்மா என கத்தினாள். பாலை அடுப்பில் இருந்து இறக்கும் போது கௌதமும் கத்த பயந்தவள் பால் பாத்திரத்தை தவற விட்டிருந்தாள். அம்மா என அலறியவள் அப்போதுதான் திரும்பினாள். கௌதம் நிற்பதை பார்த்தவள் தன் வாயை தன் ஒரு கையினால் அப்படியே பொற்றி கொண்டாள். கொதிக்க கொதிக்க இருந்த பால் அப்படியே காலில் தவறியதால் பாதத்தின் மேற்புறத்தில் பட்டு வெந்திருந்தது. அதுவும் வலது காலில். இடது காலை தரையில் ஊண்டி வலது காலை தூக்கி பிடித்தபடியே நின்றிருந்தவளை பார்த்தவனுக்கு ஐயோ பாவம் என்றாகி போனது. உடனே அவள் அருகில் வந்தவனை அங்கேயே நில்லுங்க, இப்ப எதுக்கு கிட்ட வர்றீங்க? என்னது எதுக்கு கிட்ட வர்றீங்களா? இவ பெரிய அழகி, நாங்க அவ பக்கத்துல வர்றோம். காலில் அடிபட்டிருக்கே, மருந்து போட்டு விடலாம்னு பாவம்னு வந்தா ரொம்ப ஓவராத்தான் பண்றியே என்றவன் மறுபடியும் அவள் அருகில் வர பார்க்க எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் என வீராப்பு காட்டிக்கொண்டு நின்றவளை ஒரு நொடி அவன் மார்பின் குறுக்கே கைகட்டி பார்த்தவன் இது சரிவராது என அவள் பேசுவது எதையும் காதில் வாங்காதவனாய் அவளின் இடையில் அவன் ஒரு கையையும் கால் முட்டையின் கீழ் மறு கையையும் வைத்து அப்படியே கடற்கரையில் மிதந்து வரும் நுரையைப் போல் அள்ளி எடுத்திருந்தான். அவனுக்கு அவள் அப்படித்தான் தெரிந்தாள். ஒரு பஞ்சனையை நெஞ்சோடு அணைத்திருப்பது போல் அவனை அறியாமலே அவனின் இறுகியபடி ஒரு குழந்தையை பெற்றவள் தூக்குவதைப் போல் மாறியிருந்தது. அவளை முதன்முறை அவ்வாறு அணைத்து தூக்குகையில் அவனுக்கே தெரியாமல் அவளை ரசிக்கவும் ஆரம்பித்திருந்தான். வல்லினத்தை விட மெல்லினம்தான் காதலில் சிறந்ததல்லவா? அதை அவன் இன்னும் கூட உணரவில்லை. தான் காதலையே உணரவில்லை. இதில் எங்கே? தன் மாய விழிகள் இரண்டையும் இறுக மூடி அவன் தன்னை கீழே போட்டு விடுவானோ என்ற பயத்தில் அவன் சட்டை கோலரை இறுக பெற்றி கொண்டாள் பெண்ணவள். பின் சுதாரித்தவளாக தன் கையை விலத்தி ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என கெஞ்சி கொண்டிருக்க இப்போது அவனுக்கு கோபம்தான் வந்தது. எதுக்கு இப்ப இவ்வளோ சீன் கிரியேட் பண்ற உன்னைய என்றவன் ஒரு நிமிடத்தில் அசுரனாய் மாறி சோபாவில் பொத்தென போட்டான். காலில் பால் கொட்டியதே போதும் போதும் என்றிருக்க இப்போது இடுப்பில் வேறு அடி பலமாய் இருந்தது. மெல்ல குனிந்து அவள் ஆடையை விலத்தி அவளின் வாழைத்தண்டு பாதத்தை பார்த்தான். சட்டென்று அவன் கையை தட்டியவள் என்ன செய்றீங்க? வேற எங்கேயாவது பால் கொட்டிடுச்சான்னு பார்த்தேன், அதெல்லாம் கொட்டல என்றவள் தன் பேண்டை சரி செய்து கொண்டாள். வெல்வெட் ரோஜா போல் இருந்த அவள் பாதத்தை தன் கையில் ஏந்தி கொண்டான். நீங்க விடுங்க, நானே ரூமுக்கு போய் மருந்து போட்டுக்கிறேன் என கூறி எழுந்தவளுக்கு இடுப்பில் பட்ட அடி வலியை கொடுக்க இடுப்பில் கையை வைத்து அம்மா என மெதுவாய் கத்தியவள் அப்படியே மறுபடியும் அதே இடத்தில் அமர்ந்து விட்டாள். ஹே என்னாச்சு என கௌதம் வினவ அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்க, முதல்ல என் காலை விட்டுட்டு போங்க, எனக்கு தேவையானது செய்ய எனக்கு தெரியும் என்றவளை இழுத்து மடியில் விழுத்தியவன் அவள் பின்னும் தலைக்குள் ஒரு கையை முடியுடன் சேர்த்து இறுக பிடித்தவன் மறுகையால் அவள் உதடுகளை பிடித்து தன் வாய்க்குள் போட்டு மென்று கொண்டிருந்தான். இதில்
மெல்லினம் விடுமுறையில் போய்விட்டது. வல்லினம்தான் இருந்தது. மென்று முடித்தவன் அவளை அவனே சோபாவின் மீது தூக்கி அமர வைத்துவிட்டு, வாய்க்கு வாய் பேசின இதுதான் நடக்கும் என அவளை பார்க்க அவளோ முகத்தை வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். வாய மூடிட்டு நான் சொல்றபடி இருந்தா நானே உனக்கு டிவோர்ஸ் தந்து அனுப்பிடுவேன். திரும்ப திரும்ப பதில் பேசிட்டு இருந்து என்ன அசுரனா மாத்திராத என்றவன், இரு நான் போய் ஓயில்மெண்ட் எடுத்துட்டு வர்றேன். இந்த இடத்தை விட்டு அசைஞ்ச காலம் முறிச்சு போட்டுருவன் என்றவன் வேகமாய் தன் ரூமுக்கு சென்றான். அதற்கிடையில் அங்கு வந்தனர் இனியனும் வைரவியும். வைரவியை கண்டதும் இளமுயன்ற கீர்த்தனாவால் அது முடியாமல் போகவும் என்ன நடந்தது என கேட்கையில் தானே பாலை தவறி காலில் ஊற்றி கொண்டதாக கூறியிருந்தாள். இடையில் அடிபட்டதை கூறாமல் மறைத்திருக்க, உன்னால நடக்க முடியாது போல. இனியா, கீர்த்தியோட ரூம் மேலே இருக்கே, இப்ப என்ன செய்யறப்பா? வா கீர்த்தி, நான் உன்னைய தூக்கிட்டு போய் உன் ரூமில் விட்டுடுறேன் என இனியன் கூற, இல்லை இல்லை வேணா சார், நானே போய்க்கிறேன் என தயங்கியவளிடம், ஏம்மா தயங்குற? அன்னிங்கிறவ அம்மாக்கு சமன். நீ இப்படி காலில் அடிபட்டு நடக்க இல்லாம இருக்கப்ப உதவி செய்யறதுல தப்பில்லை என்றவர், இனியா நீ பத்திரமா தூக்கிட்டு போய் அவர் ரூம்ல விட்டுரு என்று கூற, இல்லை சார் அதுக்கு இல்லை, என்னால் நடக்க முடியும், நீங்கள் என் கையை பிடிச்சி கொஞ்சம் உதவி செய்தா போதும் என்றவன். அதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்த விரும்பாதவன் அவள் நடக்க உதவியாய் அவள் கையை தாங்கி பிடித்து கொள்ள ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்தாள். இங்க பாரு கீர்த்தி, இனி என்னையே சேர் மோர்னு கூப்பிடக்கூடாது, இனியன் என்றுதான் கூப்பிடணும் என்றவும், சரி சார் என கீர்த்தி கூற, மறுபடியும் சேரா என இனியன் முறைக்க சிரித்தே விட்டாள் கீர்த்தி. இருவரும் சிரித்து கொண்டு படிகளில் ஏறும்போது அதற்குள் அவசரமாய் ஓயில்மெண்டை எடுத்து வந்தவனின் கண்களில் அது பட்டு தொலைந்தது. சிரித்த உதடுகள் கப்பென ஒட்டி கொள்ள தலையை கீழே குனிந்தவள் பின் நிமிரவே இல்லை. ஓயில்மெண்டை தூக்கி அவளின் மீதே வீசியவன் இறுகிய முகத்துடன் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றி கொண்டான். என்ன நடக்குதுங்க? என்ன கீர்த்தி, கௌதம் கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் சாயிரம் போல என இனியன் நக்கலாய் கேட்க, இனியனை முறைத்த கீர்த்தி, பயப்படாதீங்க சார். இனியன் இடைமறித்தான். இனியன், சரி இனியன், யார் சாய்ந்தாலும் நான் உறுதியாத்தான் இருப்பேன் என கூறும் போதே அவள் பட்ட அவமானங்களும் வலியும் கண்களின் நீர்மேகமாய் கசிந்தது. அதை உள்ளே இழுத்தவள், இனியன் எனக்கு ஒரு உதவி வேணும், செய்ய முடியுமா என கீர்த்தி வினவ, என்ன என்பதைப் போல் புருவங்களை உயர்த்தினான் இனியன். இங்கே உள்ளே நுழைந்த கௌதமோ, அவ யார் கூட பேசினா உனக்கு எதுக்குடா கோபம் வரணும்? உள்ளிருந்த மனச்சாட்சி எகிரி குதித்து வெளியே வந்தது. யாரிடம் வேண்டுமானாலும் மறைத்து விடலாம், மனச்சாட்சியிடம் முடியுமா? அவ யார் கூட பேசினா எனக்கு என்ன, ஆனா அவ சிரிக்கிறது தான் என் பிரச்சனை என நினைத்து தன்னைத்தானே அமைதிப்படுத்தியவன் மறந்தே விட்டான் அவளை மட்டும்தான் அவன் நினைத்து கொண்டிருப்பதை.